பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1:9 யோசுவாவை பார்த்து சொல்கிறார், உன் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கப்பா. நீங்கள் இவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த காலத்தை நினச்சி அவங்க மோசைக்கு செஞ்ச அந்த தீங்கு நினச்சி நீ சோர்ந்து போயிடாத. நீ ஒரு புது தலைவன். உனக்கு நீ அவங்களோடு இருந்த, அவங்கள ஒருத்தனா இருந்த. இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிற என்னை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா இந்த எண்ணம் வேணாம். ஒருவேளை நீங்கள் பாஸ்டர்ஸ் பிள்ளையாக இருக்கலாம், புதுசாக பொறுப்புக்குள்ளே போயிருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், ஐயோ அவரை மாதிரி நம்ம செய்வோமா, அவங்கள மாதிரி செய்வோமா, இல்லை அவங்க நல்லா சிறப்பாக பண்ண இல்லை உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, உங்களுக்கு ஒரு கடமை, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருந்திருக்கிறார். நீங்கள் அதை செஞ்சாலே போதும். நம்ம என்ன பண்ணுறதுன்னா அவங்களோட நல்லா செய்யணும், இல்லை அவங்களோட நல்லா செய்யாது போயிட்டா என்ன பண்ணுவோம் என்ற சில ஒரு எண்ணங்கள் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு போகாதபடி தடுக்கிற ஒரு தடை கற்களாக இருக்கிறது. இப்போ இங்கே சொல்ற பாருங்க, நீங்கள் பலங்கொண்டு திடமண்டதாரு. உங்கள் மனது சரியாக இருந்தால், மனதின் அறைகள் சரியாக கட்டப்பட்டிருந்தா, உங்கள் மனம் புதிதாக இருந்தால், உங்கள் மனம் கரையாதபடி. அதுதான் நீங்கள் பைபிளில் படிக்கும்போது யோசுவா 2 ராகாப் என்ற அந்த சகோதரி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, உங்கள் நிமித்தம் எங்கள் மனம் கரைந்து போகிறது. அவங்க கேள்விப்படுறாங்க, இப்படிப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்கள். நம்ம கூட பிறருடைய வெற்றியை கண்டு, சிறந்ததை கண்டு மனம் கரைந்து போகும். நீங்கள் என்னாகம புத்தகத்தில் நீங்கள் 13 அந்த மோசே அனுப்பின அந்த 12 பேர் ரிப்போர்ட்டு, 10 பேர் எல்லாருடைய இதயத்தை கரைந்து போகும்படியாக ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம கூட கண்ணில் பார்த்துட்டு இது முடியாது, அப்படி இது இப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போகாமலே சில தீர்மானம் எடுத்து நம்மளுக்கு இருக்கிற வெற்றியை, நமக்கு ஒரு ஜெயத்தை நம்மளே தடுக்கிறவனா இருக்கிறோம். அதனால் உங்கள் மனதின் அறையை நீங்கள் கட்டணும், கிறிஸ்து சிந்தையாக மாறணும். கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன்படி வாழ்க்கை மாறும்போது தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். பாருங்க, இந்த மனதை அறையை கட்டி நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகிறது. அப்போ இந்த மனதில் ஒரு சோறு வந்துடும். பவுல் எழுதுகிறார், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், குறைபடுவோம், பட்டினியா இருக்கும், நான் போதிக்கப்பட்டேன். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்பியமாக என்ன நல்லதோ கெட்டதோ, போற்றுதலோ தூஷணமோ, உயர்வோ தாழ்வோ, இல்லை என்றால் திருப்தியோ பட்டினியோ என்னுடைய செயலை மாற்றாது. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடைய ஆசையாக தொடர்கிறேன். நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டு அதை அடைய ஆசையாக ஓடுங்க. உங்கள் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எப்போ என்ன தரணும்னு தெரியும். அப்போ அவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது, உங்கள் மனம் கரைந்து போகக்கூடாது. அப்படியே தண்ணி போல திரவ பொருளாய் மாறக்கூடாது. திடப்பொருளாகவே இருக்கணும், உறுதியானதாகவே இருக்கணும் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த உலகம் அப்படிதான், ஒரு நாள் விதையும் ஒரு நாள் விதைத்து தான் இருக்கணும். அழுகிற உலகம், திடீர்னு சிரிக்கிற உலகம். நீ அழுகிற, நீ சிரிப்ப. அதனால மனசு எப்பவுமே தெளிவாக உறுதியாக இருந்தால் நாம் போகிற பயணத்தை அழகாய் கடந்து போகலாம். ஒரு தீர்மானம் பண்ணணும், இது சரினா ஒரு நாள் உடல் சரியாக போகும், பலவீனம் வரும். இயற்கைனா மழை வரும், வெயில் வரும், பனி வரும். இதை போல நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள். இந்த ஒரு புரிதல் தான் நம்முடைய பயணத்திலே அது என்ன சரிவில்லாமல் போகும். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணும், எல்லாரிடம் நல்லது வரணும். அது நடக்காத போது சோர்ந்து போயிடும். அதுதான் ஆண்டனுடைய ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவையானால் ஒரு பலன் குறுகினது என்று சொல்லுகிறார். அப்போ உங்களுக்கு தேவை அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை வேணும். இயேசுவே நம்பிக்கை வேணும், அவர் காட்டுற பாதையை நம்பிக்கை வேணும். மோசைக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தது, இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிரு போதிக்கிறார். நியாயபரமான புஸ்தகம் வாயை விட்டு நீங்காதிரு. அப்போதான் நீ திடம் அதில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தை காட்டுகிற பாதையிலே போகிற போது உங்கள் மனம் திடமுள்ளதாக மாறும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே இருக்கிறது. இந்த எண்ணங்கள் எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கணும்னா அவர் வேதத்தை படிக்கணும். இந்த வேதம் என்ன பண்ணமா, புத்தியை தெளிவிக்கும். இந்த புத்தியை தெளிவிக்குமா, இதை படிக்க படிக்க புத்தி தெளிவும், கண்கள் தெளிவிக்கும், அது சரியான பாதையில் போகும். அதுதான் நான் வீண் சிந்தையை வெறுத்து உன் வேதத்திலே பிரியப்படுற சங்கீதக்காரன் எழுதுகிறார். நான் வீண் சிந்தையை வெறுத்து உங்களுடைய வேதத்தை, இந்த வீண் சிந்தை எப்போ போகும்னா அந்த வேதத்தில் நீங்கள் பிரியப்படும் போது நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை நம்புங்க, திடமனதாக இருங்க, உங்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும். இந்த வார்த்தையின்படி யோசுவா 1:9 கர்த்தர் உங்களை ஆசிரித்து திடமான உள்ளவர்களாக மாற்றுவாராக. God bless you. God bless you.